என் சிஸ்டம் மொத்தமா ஹேங் ஆயிடுச்சு. உன்னோட சிஸ்டம் மட்டும் இல்ல பிரீத்தி, எல்லாருக்குமே ஹேங் ஆயிடுச்சு. என் சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு பிரீத்தி. லிசன் எவரிபடி. சார் சாம், என்ன நடக்குதுங்க? லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல மட்டும் நம்ம நெட்வொர்க்ல 10 லட்சம் கால்ஸ் வந்திருக்கு. கஸ்டமர்ஸ் எல்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. சிஸ்டம்ல ஏதோ பெரிய பக் ஆயிடுச்சு போல. என்ன விளையாடுறீங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உடனே எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணுங்க, இல்லனா கம்பெனி மானம் மொத்தமா போயிடும். 1000 கோடி ரூபாய் கம்பெனிய மூடிட்டு போயிட வேண்டியதுதான். கோடி ரூபாய் கம்பெனிய மூடிட்டு போயிட வேண்டியதுதான். என் பையனுக்கு அர்ஜென்ட்டா ஃபீஸ் கட்ட பணம் அனுப்பணும். நானும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? உங்க பேங்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க? மேடம், நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, ஸ்கைலிங்க் நெட்வொர்க்ல இஷ்யூன்னு. மனோஜ், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்கைலைனுக்கு ஃபோன் பண்ணி சரி பண்ண சொன்னே, இன்னும் சரி பண்ணலையா? சார், இதோட 20 டைம் கால் பண்ணிட்டேன். அவங்க சிஸ்டம்ல ஏதோ பக்கா ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். மேடம், ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, ஷார்ட் அவுட் பண்ணி தரேன். சார், பக் ஃபிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது சார். அப்போ உடனே விக்ரம் கூப்பிட வேண்டியது தானே? வேர் இஸ் விக்ரம்? ஹலோ ஸ்ருதி, நான் பார்க்கிட்ட வந்துட்டேன். ஹலோ குமார், கேக்குதா? ஹலோ ஸ்ருதி, கேக்குதா? உன் வாய்ஸ் பயங்கரமா பிரேக் ஆகுது, எனக்கு எதுவுமே கேட்கல. கேக்குதா? ஹலோ. கடவுளே, இந்த ஸ்கைலிங் நெட்வொர்க் என்னதான் ஆச்சோ, காலே சரியா கேட்க முடியுது. சார், விக்ரம் சார், எங்க கால் மட்டும் இல்ல, எல்லா கால்ஸுமே கட் ஆயிடுச்சு. பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ரொம்ப அர்ஜென்ட் சார். நீங்க வந்தா மட்டும் தான் சரி பண்ண முடியும். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஸ்வாப் அண்ட் ரீப்ளேஸ் ட்ரை பண்ணிட்டீங்களா? எல்லாமே ட்ரை பண்றோம் சார். டூல்ஸ், ட்ரபிள் ஷூட்டிங் எதுவுமே ஒர்க் ஆகல சார். சிச்சுவேஷன் நம்ம கைமீறி போயிடுச்சு சார். எஸ், சிக்கன் டின்னர். சார், என்ன சார் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க கூலா கொஞ்சம் கேம் ஆடிட்டு இருக்கீங்களே சார். ரிலாக்ஸ் கைஸ், இந்த மாதிரி பக்ஸ ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடலாம். சிக்கன் டின்னர் அடிக்கிறதா ரொம்ப கஷ்டம். சரி வாங்க. பக் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார். விக்ரம் சார், இவ்வளவு நேரமா நாங்க ட்ரை பண்ணியோம், எங்க யாராலையுமே சரி பண்ண முடியல. ஆனா நீங்க ஒரு நிமிஷத்துல சரி பண்ணிட்டீங்களே, நீங்க ஜீனியஸ் சார். ஞாபகம் வச்சுக்கோங்க காய்ஸ், நான் இங்க இருக்க வரைக்கும் நோ நீட் டு ஃபியர் பிகாஸ் விக்ரம் இஸ் ஹியர். வெல் டன் விக்ரம். தேங்க்யூ சார். நம்ம கம்பெனி நீ காப்பாத்திட்ட. சீக்கிரம் நம்மளோட 6G ப்ராஜெக்ட் மட்டும் லான்ச் ஆயிடுச்சுன்னா சென்னை மட்டும் இல்ல, டோட்டல் இந்தியாவும் நம்ம ஸ்கைலிங் பத்தி தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்ல விக்ரம், டெலிகாம் இண்டஸ்ட்ரியோட கிங் நாமளா தான் இருப்போம். உனக்கு ஒண்ணு தெரியுமா விக்ரம், இந்த கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பர் 1 ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அது இப்போ உன்னாலதான் உண்மையாக போகுது. அதுக்கு காரணம் நீயும் இந்த ப்ராஜெக்டும் தான். சார், ரொம்ப புகழாதீங்க சார், நான் என்னோட வேலையை தானே செஞ்சேன். இல்ல விக்ரம், நிஜமா தான் சொல்றேன். யூ டிட் a good work. அது மட்டும் இல்ல சார், என் அப்பா எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருக்காரு. ஆல்வேஸ் அப்ரிஷியேட் த குட் ஒர்க். அதத்தான் இப்ப நான் பண்ண போறேன். கொஞ்சம் தள்ளுங்கப்பா. இந்தாங்க சார். இந்த 5 crore prepaid மெட்டல் கார்டு தான். நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஜெர்மனில இருந்து இம்போர்ட் பண்ண ஸ்போர்ட்ஸ் கார் கீ உங்களுக்கு தான். அது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனியோட 10% ஷேர்ஸ். இது உங்களுக்கு என்னோட ரிவார்டு. சார், எதுக்கு சார் இதெல்லாம்? உங்க ஹார்ட் ஒர்க்குக்கு பிரைஸ் போட முடியாது விக்ரம், பட் ஸ்கைலிங்க் நீட்ஸ் யூ. இது ஒரு சின்ன ரிட்டர்ன் கிஃப்ட் தான். இத நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் விக்ரம், ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு
குயிக்ரன் கம்பெனி ஓனர் ஹாஷினி கூட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அவங்க நம்ம கண்டிஷன்ஸ ஒத்துக்கிட்டா டோட்டல் மார்க்கெட் கண்ட்ரோலும் நம்ம கைக்கு வந்துரும். அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான நியூஸ். என்னது? என் பொண்ணு ஸ்ரீலேகாவை நீங்க யாரும் பாத்திருக்க மாட்டீங்க. அவ லண்டன்ல இருந்து இன்னைக்கு சென்னைக்கு வரா. சோ அவளை நான் டெம்பரரி சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். இனிமே நீங்க எல்லாரும் அவ கூட தான் ஒர்க் பண்ணணும். ஷியோர் சார். குட் லக். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மேம், ஏன் திடீர்னு லண்டன்ல இருந்து இந்தியா வர பிளான் பண்ணீங்க? என் அப்பாவுக்கு வர வேண்டிய பேரு புகழ் எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கானே ஒரு டெக்னிக்கல் ஹெட். அவ யாருன்னு பார்க்க தான் வந்திருக்கேன். அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நான் பாடம் புகுட்ட வந்தேன். ஆனா மேம், ஷூ, லேக்கா சொன்னா சொன்னதுதான். என்ன பாக்குற? இனிமே என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. ஓ ஓ யாருக்கிட்ட? சார் இன்னும் ஒரே ஒரு ஹிட் தான் சார் இருக்கு. கம் ஆன் சார், ஃபுல் ஸ்லாஷ் ஃபினிஷ் பண்ணிடுங்க. இன்னும் ஒரே ஒரு டீம் தான். ஆடுறியா ஆடு, நல்லா ஜாலியா ஆடு. ஒண்ணுமே இல்லாத பொண்ண அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ப்ரொமோஷனை வாரி கொடுக்கறாங்க. ஆனா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வேலை பாக்குற என்ன மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. இந்த கிளார்க் சுந்தரேசனுக்கும் ஒரு காலம் வரும். ஏன்னா கடவுள் என் பக்கம் இருக்காரு. இன்னொரு கில். எஸ். சைலன்ஸ். இது ஆபீஸா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா? ஹலோ, வேலை செய்யற டைம்ல நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அதெல்லாம் கேட்க நீங்க யாரு? இவங்க தான் ஸ்ரீலேகா மேடம், ஜேகே சாரோட டாட்டர், ஸ்கைலிங் கம்பெனியோட புது சிஇஓ. நீங்களா வேலை செய்ய வரீங்களா இல்ல கேம் ஆட வரீங்களா? இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. டிசிப்ளினா இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லனா எல்லாரையுமே ஃபயர் பண்ணிருவேன். சாரி மேடம். ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன்ஸ். லேக்கா சொன்னா சொன்னதுதான். ஒரு கம்பெனி சிஇஓ பேசிட்டு இருக்க, நீங்க எல்லாரும் ஜாலியா கேம் ஆடிட்டு இருக்கீங்க. அவ்வளவு திமிரா இருக்கா உன்ன? எஸ். என் பேரை கேட்டு மொத்த ஆபீஸும் நடுங்குது. ஆனா இவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல பாரு. மேம், ஒருவேளை பெரிய இடத்து ரெக்கமெண்டேஷன்ல வந்திருப்பாரோ? அதுக்குன்னு ஆபீஸ் என்ன அவ அப்ப விட நினைப்பா? உன்ன யார் நீ? எதுக்கு இப்படி பண்ண? அதே கேள்வியே நான் உன்ன கேக்குறேன். இது ஆபீஸா இல்ல பிளே கிரவுண்டா? ஒர்க் பண்ற நேரத்துல ஜாலியா கேம் விளையாடிட்டு இருக்க. எவ்வளவு திமிரு இருக்கு உனக்கு? இப்படி பொறுப்பே இல்லாம கேம் விளையாடிட்டு இருக்க. உனக்கு இனிமே இந்த கம்பெனில இடம் இல்ல. கெட் அவுட் ஆஃப் மை ஆபீஸ். ஹலோ மேடம், பை த வே, என்ன வேலையை விட்டு அனுப்ப நீங்க யாரு? ஐ அம் ஸ்ரீலேகா, மிஸ்டர் ஜேகே ஓட ஒரே பொண்ணு அண்ட் சிஇஓ ஆஃப் ஸ்கைலிங் கம்பெனி. இன்னும் என்ன பத்தி ஏதாவது தெரியணுமா? மேம், ஐ எம் சாரி மேம். ஆக்சுவலி உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. மார்னிங் தான் ஜேகே சார் உங்களை பத்தி சொன்னாரு. ஹாய் மேடம், ஐ எம் விக்ரம், டெக்னிக்கல் ஹெட். யூ ஆர் வெல்கம் மேம். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. வேலை நேரத்துல ஏன் கேம் விளையாடிட்டு இருந்தா அத மட்டும் சொல்லு. மேம், நேத்து நைட்டு நான் 3 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணேன். மார்னிங் நான் கரெக்டான டைமுக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டேன் மேடம். அதோட நான் எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓ, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமே கேம் விளையாடிட்டு இருந்தேன். ஓவர் டைம் பார்த்தா என்ன? அதுக்கு தானே உனக்கு சம்பளம் தராங்க. ஒரு டாஸ்க் முடிஞ்சதுன்னா அடுத்த டாஸ்க் எடுத்து பண்ணு. அதை விட்டுட்டு கேம் விளையாடுவியா? இந்த கம்பெனில கேம் ஆடுறவங்களுக்கு இடமே இல்ல. யூ ஆர் ஒர்க் ஃபயர்ட். ஆனா மேம், நான் சொன்னா சொன்னதுதான். இதான் இதுக்காக தான் இத்தனை நாளா வெயிட் பண்ண. சுந்தரேசா, இனி உன் காட்டுல மழை தான். மேம், நீங்க இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜேகே சாருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஜேகே சாரை கேட்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. ஜேகே சார் தான் மேடம் வர வச்சாரு. அவங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனல்.
ஒரு சாதாரண டெக்னிக்கல் லீடரை வேலையில இருந்து தூக்குறதுக்கு நான் எம்டி கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. 3 மினிட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போ. இல்லன்னா செக்யூரிட்டியை கூப்பிட்டு உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். உங்களுக்கு நான் இந்த ஆபீஸை விட்டு போகணும் அவ்வளவுதானே? சரி, நான் இந்த ஆபீஸ் விட்டு போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க லேக்கா, இந்த முடிவு எடுத்ததுக்கு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. சார், நீங்க இந்த கம்பெனி விட்டு போறீங்கன்னா நாங்களும் உங்க கூடயே வந்துடுறோம் சார். வேண்டாம் பிரீத்தி, இங்க பாரு, எமோஷனலா எப்பவுமே எந்த முடிவும் எடுக்க கூடாது. உன் கரியரை பத்தி யோசி. நீங்க யாருமே வேலையை விட்டு எனக்காக போக வேண்டாம். ம்? இவ்வளவு நாளா டேலண்ட் இல்லாம லக்க வச்சு ஓவரா ஆடிக்கிட்டு இருந்தா இன்னையோட அவ லக்கு க்ளோஸ். மேடம் ப்ளீஸ் மேடம், இந்த அநியாயத்தை மட்டும் பண்ணாதீங்க. விக்ரம் சார் இல்லனா இந்த கம்பெனியே இல்ல. டெக்னிக்கலா எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அவர் மட்டும் தான் இங்க சமாளிப்பாரு. தயவு செய்து அவர் வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க மேடம். ஆமா மேம், டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்தா விக்ரம் சார் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? ஒன்னுத்துக்கு உதவாத ஒருத்தனுக்காக உங்க கரியரையே பணிய வைக்கிறீங்க. அவ இல்லனா இங்க எந்த வேலையும் நடக்காதா என்ன? என்னோட டெசிஷன் தான் ஃபைனல். ஏய், இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? இப்பவே ஆபீஸ் விட்டு வெளியே போ. சார் 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 வேண்டாம் சார். மேம், நம்ம சிஸ்டம் சடனா ஸ்டக் ஆயிடுச்சு. சடனா பக் வந்துருச்சு போல. நம்ம சிஸ்டம் கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மேடம். அஜய், எக்ஸாக்ட்டா என்ன ப்ராப்ளம்? மேடம், ப்ரோக்ராம்ல கொஞ்சம் லூப் ஹோல்ஸ் இருக்கு. அதை நம்ம உடனே சரி பண்ணி ஆகணும். ஏய், என்ன உளற? நீங்களா டெக்னிக்கல் இன்ஜினியர்ஸ் தானே? உங்களால ஒரு சின்ன லூப் ஹோல் கூட சால்வ் பண்ண முடியாதா? காலேஜ்ல டிகிரி என்ன போட்டோ எடுக்க வாங்குனீங்க? மேடம், இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலா விக்ரம் சார் தான் டிசைன் பண்ணாரு. இந்த லூப் ஹோல அவரால் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். அவர் இல்லாம இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இம்பாசிபிள். அப்பா யாரையோ ஒரு எம்ப்ளாய மட்டும் ஃபயர் பண்ணாதன்னு சொன்னாரே, அது ஒருவேளை விக்ரம் தானா? மேடம், சார் திரும்ப வரலனா இந்த சிஸ்டம் எப்பயுமே ஒர்க் ஆகாது. ஷட் அப். உங்க எல்லாரையும் எதுக்கு இங்க வச்சிருக்கனே தெரியல. எதுக்கு எடுத்தாலும் விக்ரம் விக்ரம் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு எக்ஸ்கியூஸ் வேணாம், சொல்யூஷன் தான் வேணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இந்த ப்ராப்ளம் இமிடியேட்டா சால்வ் ஆகணும். மேடம், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இவங்களுக்கு விக்ரம் இல்லனா ப்ராப்ளம் சால்வ் ஆகாதுன்னு நினைப்பு. ஆனா இவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச டிஜி கிங், டிஜிட்டல் உலகத்தோட கிங், டிஜி கிங் என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட். அவெல்லாம் இதை அசால்ட்டா சால்வ் பண்ணிடுவான். நான் இப்பவே அவனுக்கு மெசேஜ் பண்றேன். வா. ம். நான் ஸ்கைலிங் லாபில தான் இருக்கேன். என்ட்ரன்ஸ் எல்லாமா அங்க வந்துருங்க. நான் ஸ்கைலிங் லாபில தான் இருக்கேன். என்ட்ரன்ஸ் எல்லாமா அங்க வந்துருங்க. மேடம், இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கே. ஆமா, நானும் கேட்ட மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் நானும் டிஜி கிங்க நேர்ல பார்த்தது இல்ல. வெறும் ஆன்லைன்ல என்னோட பிளாக் ஸ்வான்ங்கிற ஐடியில தான் பேசிட்டு இருக்கேன். டிஜி கிங்கால தான் நம்ம கம்பெனியோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஃபாஸ்டா பண்ணுங்க. நீயா? நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அதுல உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா? ஆமா, எனக்கு ப்ராப்ளம் தான். உன்னை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதான் வேலையை விட்டு வெளியே போன அமிச்சிட்டீங்களே. இதுக்கப்புறம் என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ரொம்ப ஓவரா ஆடாத விக்ரம். மேம் நினைச்சா உன் கரியரை ஒரே செகண்ட்ல நாசம் பண்ணிடுவாங்க.
ஸ்கைலிங் கம்பெனிக்கு நீ பெரிய துரோகம் பண்ணிட்ட. துரோகமா? நான் பண்ணனா? ஏய், உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? சர்வர் கிராஷ், பக்ஸ், சிஸ்டம் கொலாப்ஸ் இது எல்லாமே நீ போனதுக்கு அப்புறம் உடனே நடந்துச்சு. நீ என்ன பழி வாங்குறதுக்காக சிஸ்டம் ஃபுல்லா பக்ஸ் நிரப்பிட்டு போயிருக்க. அது துரோகம் இல்லையா? ஹலோ, உங்க சிஸ்டம் உருவாக்குனதே நான் தான். என்ன வேலையை விட்டு அனுப்புனது கூட நான் கோவப்படல. ம், ஆனா எவ்வளவு தைரியம் இருந்தா நான் துரோகம் பண்ணேன்னு சொல்லுவேன். உங்க அப்பாவோட இமேஜ் இல்லனா உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கூட இல்ல. நீ என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? ஏய், என்ன அடாசிட்டி உனக்கு? மேடம் பார்த்து இப்படி பேசுறதுக்கு? என்னோட ஐடென்டிட்டி பத்தி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல. என்னோட ஐடென்டிட்டி வச்சு உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. லேக்கா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன வேலையை விட்டு தூக்குனத ஜேகே சாருக்கு தெரிஞ்சா உன்னை என்ன பண்ணுவாருன்னு மட்டும் பாரு. என்ன ஜேகே சாருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாருன்னு பாக்குறியா? லவுட் ஸ்பீக்கர்ல கேளு கேளு. அப்பா, சொல்லுமா. நான் ஒண்ணுக்கும் உதவாத ஒருத்தனை எம்ப்ளாய விட்டு தூக்கிட்டேன். அத உங்களுக்கு சொல்லலாம் தான் கால் பண்ணேன். ஹே, நீ தான் சிஇஓ. நீ எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். நீ முடிவெடுத்தா அது கரெக்டா தான் இருக்கும். ஆனா ஒரு விஷயம், நீ ஃபயர் பண்ண அந்த எம்ப்ளாயி யாரு? விக்ரம். நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மதிக்காம போன் யூஸ் பண்ணுவ? உண்மையாவே நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ ஒரு சாக்கடை, யாருக்கும் தேவையில்லாத ஒரு குப்பை. ஏய் மிஸ், ம்? வார்த்தைகளை அளந்து பேசுங்க. லண்டன் யூனிவர்சிட்டியில பெரிய டிகிரி வாங்கிட்டா நீங்களா பெரிய ஆளா? மரியாதை என்னன்னு தெரியாம இருக்கீங்க. நானும் முட்டாள் தான். உன்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன் பாரு. நீ உன்னை பெரிய ஹீரோ நினைச்சிட்டு இருக்கியா? உன்னோட ஐடென்டிட்டி ஸ்கைலிங்கோட பேர்ல தான் இருந்துச்சு. இப்ப ஸ்கைலிங்கே உன்னை வேலையை விட்டு தூக்கிருச்சு. இப்ப நீ வெறும் ஜீரோ. உனக்கு இங்க எந்த மரியாதையும் இல்ல. புரிஞ்சுதா? ஏன் மரியாதையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் இன்பாக்ஸ பாக்கும்போது என் கிரேட் என்னன்னு உனக்கு தெரியும். ஓ, ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஆனா நான் அதை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆயிரக்கணக்கான ஆஃபர்ஸா? உனக்கு இன்னும் புரியல. அது உனக்கு கிடையாது, ஸ்கைலிங்க் எம்ப்ளாய்க்கு தான் கிடைச்சது. எல்லாருக்குமே ஸ்கைலிங்கோட எக்ஸ் எம்ப்ளாயி தான் தேவைப்படுறாங்க. இப்ப நீ ஒண்ணுமே இல்ல. நீ ஜீரோ. உனக்கு இப்ப எந்த ஆஃபருமே கிடையாது. யாரும் தரவும் மாட்டாங்க. ஏன்னா ஐ எம் கோயிங் டு பேன் யூ. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ. இப்ப நீ ஒரு ஜீரோ, பேன் செய்யப்பட்ட ஒரு லூசர். இனிமே உனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. உன்னால டெலிவரி வேலை தான் பார்க்க முடியும். உன்னால அப்படி இல்லைன்னா பெட்ரோல் பங்க்ல தான் வேலை செய்ய முடியும். ஞாபகம் வச்சுக்கோ, யூ ஆர் பினிஷ்ட். லேக்கா சொன்னா சொன்னதுதான். மேம், நம்பவே முடியல. லேக்கா இவ்ளோ பெரிய டெசிஷனை ஜேகே கிட்ட சொல்லாமலே எடுத்திருக்கா. ஆமா மேம். நடந்தது நல்லதா போச்சு. ஜேகேக்கு ரொம்ப திமிராயிடுச்சுல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு அவருக்கு காட்டுறேன். நீ அந்த ஆஃபர் லெட்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டல? ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரியே எல்லா ஆஃபரையும் ஒரே லெட்டர்ல போட்டேன். பெர்ஃபெக்ட். இப்ப உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் ஹைப்பர் கனெக்ட் 60 ப்ராஜெக்ட ஏன் கம்பெனி தான் லான்ச் பண்ண போதா? நீ போட்ட ஃபைனை விட டபுள் அமௌண்ட் என்னால உன் மூஞ்சில தூக்கி எறிய முடியும். இது ஜெர்மன் மேட் ஸ்போர்ட்ஸ் கார் கீ. இன்னைக்கு உங்க அப்பா எனக்கு கொடுத்தது. இத நான் உன்கிட்ட திரும்ப கொடுக்கறேன்.
இது 5 மில்லியன் மெட்டல் ப்ரீபெய்ட் ஸ்லீக் கார்டு. இதையும் நீயே வச்சுக்கோ. இது உங்க கம்பெனியோட 10% ஷேர். இதையும் நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவை. விக்ரம், லேக்கா மேடம் கிட்ட மரியாதையா பேசு. திருப்பி உங்க கம்பெனிக்கு வந்து வேலை செய்யணும் மட்டும் நினைக்காதீங்க. இந்த பக்கம் திரும்பி வரக்கூட எனக்கு விருப்பம் இல்ல. என் கம்பெனிக்கு உன்ன மாதிரி ஃப்ராட் எல்லாம் தேவையில்ல. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடிப்போம். இந்தாங்க மேடம். இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப டஃப்பா இருக்கு. நீங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா ஆகணும். எங்க பெனிஃபிட்ஸ் பத்தியும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு எங்க கம்பெனி தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. ஆனா உங்க கம்பெனி நிலைமை கொஞ்சம் கூட சரியில்லை. உங்க கம்பெனியை காப்பாத்தணும்னா நீங்க என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மேடம், ரொம்ப நாள் எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சு. ஜேகேவோட பொண்ணு லேக்கா அவங்களோட பெஸ்ட் எம்ப்ளாயி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சரி ஜேகே, நான் யோசிச்சு பதில் சொல்றேன். இந்த மீட்டிங்கை விட ஒரு இம்பார்ட்டன்டான வேலை எனக்கு இருக்கு. ஐ அம் லீவிங். கம், லெட்ஸ் கோ. நான் ஒண்ணுக்கும் உதவாத ஒருத்தனை நான் எம்ப்ளாயில இருந்து தூக்கிட்டேன். அது உங்களுக்கு சொல்லலாதான் கால் பண்ணேன். சடனா இந்த ஹர்ஷனுக்கு என்னாச்சு? அவ பிஏ லேக்கா பெஸ்ட் எம்ப்ளாயியை கம்பெனி விட்டு தூக்கிட்டு தான் சொன்னாலே. ஒரு வேலை லேக்கா விக்ரம தான் வேலையை விட்டு தூக்கிட்டாலோ? நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன மதிக்காம போன் யூஸ் பண்ணுவ? உண்மையாவே நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ ஒரு சாக்கடை, யாருக்கும் தேவையில்லாத ஒரு குப்பை. ஏய் மிஸ், ம்? வார்த்தைகளை அளந்து பேசுங்க. லண்டன் யூனிவர்சிட்டியில பெரிய டிகிரி வாங்கிட்ட நீங்களாம் பெரிய ஆளா? மரியாதை என்னன்னு தெரியாம இருக்கீங்க. நானும் முட்டாள் தான். உன்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன் பாரு. நீ உன்னை பெரிய ஹீரோ நினைச்சிட்டு இருக்கியா? உன்னோட ஐடென்டிட்டி ஸ்கைலிங்கோட பேர்ல தான் இருந்துச்சு. இப்ப ஸ்கைலிங்கே உன்னை வேலையை விட்டு தூக்கிருச்சு. இப்ப நீ வெறும் 0. உனக்கு இங்க எந்த மரியாதையும் இல்ல. புரிஞ்சுதா? ஏன் மரியாதையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் இன்பாக்ஸ பாக்கும்போது என் கிரேட் என்னன்னு உனக்கு தெரியும். ஓ, ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஆனா நான் அதை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆயிரக்கணக்கான ஆஃபர்ஸா? உனக்கு இன்னும் புரியல. அது உனக்கு கிடையாது, ஸ்கைலிங்க் எம்ப்ளாய்க்கு தான் கிடைச்சது. எல்லாருக்குமே ஸ்கைலிங்கோட எக்ஸ் எம்ப்ளாயி தான் தேவைப்படுறாங்க. இப்ப நீ ஒண்ணுமே இல்ல. நீ 0. உனக்கு இப்ப எந்த ஆஃபருமே கிடையாது. யாரும் தரவும் மாட்டாங்க. ஏன்னா ஐ எம் கோயிங் டு பேன் யூ. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ. இப்ப நீ ஒரு 0, பேன் செய்யப்பட்ட ஒரு லூசர். இனிமே உனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. உன்னால டெலிவரி வேலை தான் பார்க்க முடியும். உன்னால அப்படி இல்லைன்னா பெட்ரோல் பங்க்ல தான் வேலை செய்ய முடியும். ஞாபகம் வச்சுக்கோ, யூ ஆர் finished. லேக்கா சொன்னதுதான். மேம், நம்பவே முடியல. லேக்கா இவ்ளோ பெரிய டெசிஷனை ஜேகே கிட்ட சொல்லாமலே எடுத்திருக்கா. ஆமா மேம். நடந்தது நல்லதா போச்சு. ஜேகேக்கு ரொம்ப திமிராயிடுச்சுல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு அவருக்கு காட்டுறேன். நீ அந்த ஆஃபர் லெட்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டல? ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஆஃபரையும் ஒரே லெட்டர்ல போட்டேன். பெர்ஃபெக்ட். இப்ப உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம்
ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட ஏன் கம்பெனி தான் லான்ச் பண்ண போதா? சார், ஹாசினி மேடம் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் கூடிய சீக்கிரம் அவங்களே ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட லான்ச் பண்ண போறாங்களாம். குயிக்ரன் எப்படி ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட லான்ச் பண்ணுவாங்க? ஹாஷினி கிட்ட அவ்வளவு டேலண்டான ஸ்டாஃப் யாரும் இல்லையே. ஒருவேளை உண்மையிலேயே லேக்கா விக்ரம கம்பெனி விட்டு தூக்கிட்டாளா? நாம உடனே ஆபீஸ்க்கு போகணும். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. சொல்லுங்க மேடம். சார், இவன் இந்த காம்பவுண்ட விட்டு வெளியே தள்ளுங்க. உன்ன மாதிரி வேலைக்கே ஆகாத ஆட்களுக்கு கம்பெனி கேட்குள்ள நிக்கிறது கூட தகுதி இல்ல. நீ யாருன்னு வெளியே தள்ளுறதுக்கு? இனி யாரு கூப்பிட்டாலும் நான் இங்க திரும்பி வரமாட்டேன். செக்யூரிட்டி, இவன் அடிச்சு வெளியே தள்ளு. சார் வாங்க சார். அப்படியே. ஏய் லேக்கா, ஒரு நாள் நீ ரொம்ப வருத்தப்படுவ. உன்னோட ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட என்னால மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ண முடியும். என் மூஞ்சியே இன்னும் பாத்துட்டு இருக்க. இவனை இழுத்துட்டு போங்க வெளியே. மேடம். சார் வாங்க சார். சொன்ன கேளுங்க சார். ஏய் லேக்கா, ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நாள் நீ என்கிட்ட வந்த ஹெல்ப் கேப்ப. தள்ள அவனை வெளியே. சார் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். போங்க சார் வெளியே போங்க. நீ ஏன் விக்ரம வேலையை விட்டு தூக்குன? லேக்கா, நீ விக்ரம யாரை கேட்டு வேலையை விட்டு தூக்குன? அப்பா, நான் உங்களுக்கு கால் பண்ணல. அப்பா எனக்கு புரியல. ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு எம்ப்ளாய்க்காக உங்க சொந்த பொண்ணு மேலேயே நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? வேஸ்ட் எம்ப்ளாயியா? விக்ரம் நம்ம கம்பெனியோட கோர் பிளேயர். ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்டையே அவன் தான் டிசைன் பண்ணான். அவன் இல்லாம இந்த கம்பெனி ஒண்ணு இல்ல. இப்போ நீ அவனை ஃபயர் பண்ணிட்ட. அதனால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு கோடி லாஸ் ஆகும் தெரியுமா? எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. நீயே அவரை திரும்பி நம்ம கம்பெனிக்கு கூட்டிட்டு வர. அவ்வளவுதான். விக்ரம், 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 விக்ரம். எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. உன்னை பேன் பண்ணிட்டா நீ ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். பட் எனக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனால போனா போதுன்னு உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். என் கம்பெனில வந்து நீ திரும்ப வேலை பார்க்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், பாதி சேலரி தான் கிடைக்கும். நீ எனக்கு டபுள் சம்பளம் கொடுத்தாலும் உன் கம்பெனில நான் வேலை செய்யறதா இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? நான் உன்னை அவ்வளவு வெக்கம் கிட்டமில்ல. எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இது மட்டும் தான் பாக்கி இருந்துச்சு. எனக்கு ஒரு பணக்கார அப்பனோட திமிரு பிடிச்ச பொண்ணு CEO இருக்க கம்பெனில வேலை செய்ய விருப்பம் இல்ல. உனக்கும் கம்பெனிக்கு குட் பை. விக்ரம், மேடமா பார்த்து பெரிய மனசு பண்ணி உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறாங்க. அத போய் நீ ரிஜெக்ட் பண்றியே. இங்க பாருங்க, நான் எந்த ரெக்கமெண்டேஷன்லயும் இந்த வேலைக்கு வரல. என் டேலண்டால வந்தேன். இதே டேலண்ட வச்சு எங்க போனாலும் நான் பொழைச்சுப்பேன். விக்ரம், நீ இந்த கம்பெனி விட்டு போனா உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது. உன்ன மாதிரி ஒருத்தரை யாரும் வேலைக்கு எடுத்துக்கவும் மாட்டாங்க. அதனால ஒழுங்கா திரும்பி வா. இல்லனா உன்னை நான் இருந்த இடமே தெரியாம ஆக்கிடுவேன். இது உன்னோட தப்பு கணக்கு லேக்கா. குயிக்ரன் இப்ப விக்ரம ஹையர் பண்ண போகுது. நீ அந்த குவிக்ரன் ஓனர் ஹாசினி தானே? நீ போயும் இந்த ஃப்ராடைய ஹையர் பண்ண போற? நீ யோசிச்சுதான் பேசுறியா? மேம், இவ கூட ஆர்கியூ பண்றதுல எந்த யூஸும் இல்ல. நீங்க தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க மேம். தலையிடாம எப்படி இருக்க முடியும் விக்ரம்? ஏன்னா நான் உண்மையிலேயே உன்னை ஹையர் பண்ண வந்திருக்கேன். அதுவும் ஹையஸ்ட் பேக்கேஜ் கொடுத்த.
1 crore annual package and 20% company share. ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத இவனுக்கு 1 crore ஆனுவல் பேக்கேஜ் கொடுக்கற? நீ உண்மையிலேயே யூஸ்லெஸ்ஸா இருக்க போல. உனக்கு தலையில ஏதோ பிரச்சனை போல. இந்த மாதிரி தப்பா டெசிஷன் எடுக்கிறதுனாலதான் உன் கம்பெனி இன்னும் டவுன்லயே போயிட்டு இருக்கு. ஒரு உண்மையான பிசினஸ் மேனுக்கு தான் ஒரு உண்மையான டேலண்டோட மதிப்பு தெரியும். விக்ரம் ஒரு ரேர் டேலண்ட். அவரோட பொட்டன்ஷியல் தெரியாம அவரை ஃபயர் பண்ணவ நீ. உனக்கு எல்லாம் அறிவே இல்ல. அப்போ நீ அப்பாவோட மர்ச்சன்ட் டீல கேன்சல் பண்ண போறியா? எங்களுக்கு காம்படிட்டர் ஆக போறியா? ஆமா, கேன்சல் பண்ண போறேன். கேம் சேஞ்சரா மாற போறேன். இன்னொன்னு நல்லா கேட்டுக்கோ. குயிக் ரன் இப்போ ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போகுது. ஹைப்பர் கனெக்ட் 6G? ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட் ஸ்கைலிங்கால மட்டும்தான் லான்ச் பண்ண முடியும். இவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு இனிமேதான் அவளுக்கு புரியும். மேடம், நீங்க வாங்க, நாம போலாம். இப்போ நீங்க ஜேகே சாருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கவலையே படாத பூஜா. இன்னும் நம்ம கிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு. ட்ரம்ப் கார்டா? அது யாரு? டிஜி கிங். நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அவர் உங்களை இங்க தானே மீட் பண்றதா சொன்னாரு. இன்னும் அவர் வரலையே. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க 2 பேர்ல பிளாக் ஸ்வான் யாரு? பிளாக் ஸ்வான் என்னோட டிஜிட்டல் நேம் ஆச்சே. இது உனக்கு எப்படி தெரியும்? நீ நான் தான் டிஜி கிங். ஆனா நீ நம்ம கம்பெனில தானே வேலை பாக்குற. என்னாலையும் சத்தியமா நம்பவே முடியல. நான் பேசிட்டு இருந்த பிளாக் ஸ்வான் நம்ம கம்பெனியோட சிஇஓவா? மேம், நீங்க ஷியரா இருக்கீங்களா? அந்த டிஜி கிங் நாம நினைக்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தானா? ஐ மீன், இவ்ளோ பெரிய ப்ராப்ளம அவரால் சால்வ் பண்ண முடியுமா? டிஜி கிங் ஒன்னும் ஆர்டினரி ஆளு கிடையாது. இன்டர்நெட்டே அவன் முன்னாடி மண்டியிடும். இவ்ளோ வைடான ஆளு சாதாரணமா இருக்கவே முடியாது. என்னோட உண்மையான பேர் அவனுக்கு தெரியாது. பட் பிளாக் ஸ்வான்ங்கிற ஐடி தான் அவனுக்கு கண்டிப்பா தெரியும். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆமா, ஆனா ஹைப்பர் கனெக்ட் 6G பத்தி அவருக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. ஆனா நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அவரு சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா லேக்கா மேம் சொன்னதுதான். எப்படி மேம், நீங்க எங்க கால் வைக்கிறீங்களோ அந்த இடமே அதிரும். டிஜி கிங் உங்களை தேடி வரான்னா அவன் கெரியர் செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடேங்கப்பா, இவ சிஇஓ ஸ்ரீலேகா டிஜி கிங்க தேடிக்கிட்டு இருக்கா. யோசிச்சு பாரு, நாமளே டிஜி கிங் ஆயிட்டா சிஇஓ நம்ம கண்ட்ரோல்ல. அப்ப இந்த ஸ்கைலிங்க்கு நாம தான் ராஜா. உண்மையான டிஜி கிங் வந்துட்டா நம்ம பிராடுத்தனம் வெளியே தெரிஞ்சிருமே. அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சிருவோம். உங்களை நேர்ல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் டிஜி கிங். இப்ப உங்களோட ஹெல்ப் வேணும். பாருங்க மேடம், எதுவா இருந்தாலும் வெளியே டிஸ்கஸ் பண்றது சரியில்லை. வாங்க ஆபீஸ்க்குள்ள போயிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, நாம எப்படியும் சர்வர் ரூமுக்கு போகணும். ஓ, நம்ம கம்பெனி ஒரு பெரிய ப்ராப்ளம்ல இருக்கு. ப்ராப்ளம் ப்ரோக்ராம்ல இருக்கிற பக்க உன்னாலதான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நீதான் டிஜி கிங். எனக்கு பிக்ஸ் பண்ணவே தெரியாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? உன்னால இது ஃபிக்ஸ் பண்ண முடியாதா? நீதான் டிஜி கிங் ஆச்சே. இந்த மாதிரி பக்ஸ பிக்ஸ் பண்றதெல்லாம் எனக்கு சைட் டிஷ் சாப்பிடுற மாதிரி.
நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. அதை எப்படிங்கிறதுக்குள்ள நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? இவன் சுந்தரேசன் தானே, டெக் டிபார்ட்மெண்ட் கிளர்க். இவனால பக் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இம்பாசிபிள். எனக்கு என்னவோ இவன் சும்மா சீன் போடுறான்னு தோணுது. ஃபிக்ஸ் பண்றதெல்லாம் இவனால சுத்தமா முடியாது. ஐயோ, என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குதே. என்ன வச்சு ஃபிக்ஸ் ஆகலையா இன்னும்? இன்னும் கொஞ்சம் செகண்ட்ல பக் ஃபிக்ஸ் ஆயிடும் மேடம். சரியாயிடு. பக் ஃபிக்ஸ் ஆக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மேடம். ஓ மை காட், பக் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இவன் எப்படி பண்ணா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. பாத்தியா பூஜா, லேக்கா சொன்னதுதான். நான் சொன்னல டிஜி கிங் சாதாரண ஆள் இல்லன்னு. நீ இவ்ளோ டேலண்டடா இருக்க, ஆனா இவ்ளோ லோ லெவல்ல வேலை பாக்குற. உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும். திலீப், இன்னையில இருந்து ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்டுக்கு சுந்தரேசன் தான் லீடு. இன்னையில இருந்து சுந்தரேசன் தான் உங்களோட டெக்னிக்கல் ஹெட். மூணு வருஷமா நீ உழைச்ச, ஆனா வெறும் 3 நிமிஷத்துல நான் இந்த ப்ராஜெக்ட என் கையில எடுத்துக்கிட்டேன். இனி என் காட்டுல மழை தான். இனி என் கெட்டப்பே வேறடா. Cheers. Cheers. When you are my side, Vikram, என்னால என் கம்பெனியை நம்பர் 1 ஆக்க முடியும். Thank you for accepting my offer. தேங்க்யூ. நான் தான் சொல்லணும் ஹாசினி, என் டேலண்ட் நீங்க மதிச்சதுக்கு. இல்லனா நான் ஸ்கைலிங்லயே குப்பை கொட்டியிருப்பேன். Might be. Cheers to new beginning. Cheers. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், அவங்க சர்வர்ஸ் மூலமா ஹைப்பர் கனெக்ட் 6G டெக்னாலஜி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஆமா, டெக்னிக்கல் வேலைலாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டடா? என்ன சொல்றீங்க விக்ரம்? அப்போ ஸ்கைலிங்க் நமக்கு முன்னாடி ஹைப்பர் கனெக்ட் லான்ச் பண்ணிட்டா குயிக் ரன்னோட கதை முடிஞ்சு போச்சு. கம்பெனி ஆல்ரெடி ஸ்ட்ரகிள்ல இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் வேற இம்பேஷண்டா இருக்காங்க. என் மொத்த நம்பிக்கையும் இந்த ப்ராஜெக்ட் மேலதான் இருக்கு விக்ரம். நம்ம லேட் ஆனா எல்லாம் முடிஞ்சிரும். ஹாசினி, ரிலாக்ஸ். இவ்வளவு பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அந்த ப்ரோக்ராம்ல ஒரு பெரிய லுப் ஹோல் இருக்கு. அத என்னால மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். லூப் ஹோல்? Yeah, it's a big loophole. அவங்க அந்த லூப் ஹோலோட அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ண ட்ரை பண்ணா அதுக்கப்புறம் டோட்டல் ப்ரோக்ராம் கிராஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்கைலிங்க் நடு தெருவுக்கு வந்துடும். எனக்கு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு விக்ரம். லேக்கா, இவன் இப்ப போன் பண்றா. எடுங்க மேம். ஒருவேளை தப்பா பண்ணிருப்பாளோ? சரி, என்னன்னு பேசி பாப்போம்.
ஹலோ ஹாசினி, எப்படி இருக்கீங்க? நேரா விஷயத்துக்கு வா லேக்கா. எதுக்கு கால் பண்ண? பை த வே, அந்த விக்ரம் எப்படி இருக்கான்? வேலை பாக்குறானா இல்ல கேம் விளையாடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானா? உளர்னது போதும். இப்ப ஏன் கால் பண்ணன்னு சொல்றியா? சரி கேட்டுக்கோ, ஒரு குட் நியூஸ். எங்களோட ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட் லான்ச் ஆக ரெடியா இருக்கு. அதனால நான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க போறேன். அங்கதான் நான் லான்ச் பண்ண போறேன். உனக்கும் விக்ரம்க்கும் இன்விடேஷன் கொடுக்க தான் ஃபோன் பண்ணேன். ஞாபகம் வச்சுக்கோ. லேக்கா சொன்னா சொன்னதுதான். பதினஞ்சு நாள்ல இது எப்படி பாசிபிள்? இம்பாசிபிள் ஹாசினி. அந்த லேக்கா போய் சொல்றா. மேம், ஒரு அப்டேட். ஸ்கைலிங்க் உலகத்தோட பெஸ்ட் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் தான் அவங்க டெக்னிக்கல் ஹெட். என்னங்க மேம்? இதனாலதான் லேக்கா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா லான்ச் பத்தி பேசியிருக்கா. அவங்க ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டா நான் நடுத்தரவுக்கு வந்துடுவேன் விக்ரம். ஹாசினி ரிலாக்ஸ் ப்ளீஸ். ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட் பத்தி எனக்கு A to Z தெரியும். எந்த எக்ஸ்பர்ட்டாலையும் இதை கிராக் பண்ண முடியாது. உலகத்தோட பெஸ்ட் டெக் எக்ஸ்பர்ட் அவங்க டீம்ல இருந்தா ஹைப்பர் கனெக்ட் 6G ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண முடியும்ல? Oh my God. இப்ப நாம என்ன பண்றது? ஹாசினி நான் மறுபடியும் சொல்றேன். ப்ளீஸ் ரிலாக்ஸ். இங்க பாருங்க, ஒருவேளை அவங்க அதை பண்ணாலும் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், ஜஸ்ட் 1 வீக்ல ஹைப்பர் கனெக்ட் 6G விட பெஸ்டான டெக்னாலஜி நான் உருவாக்குவேன். நீங்க என் கூட இருந்தா உலகத்திலே பெஸ்ட் டெக்னாலஜி நம்ம லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா ஒரே ஒரு பயம்தான், அவங்க நமக்கு முன்னாடி லான்ச் பண்ணிட கூடாது. ஹாசினி அவங்களால அதை லான்ச் பண்ணவே முடியாது. உலகத்தோட பெஸ்ட் எக்ஸ்பர்ட்டை வேலையை விட்டு தூக்கிட்டு ஸ்கைலிங்க் ஈவனா டெக்னிக்கல் ஹெட்டா ஆக்கியிருக்காங்க. ஹே பிரீத்தி, எனக்கு என்னவோ டெக்னிக்கல் எடுக்க ப்ராஜெக்டை விட மாடல்ஸோட போட்டோ மேலதான் ரொம்ப ஆர்வமா இருக்காருன்னு தோணுது. காலையில இருந்து மாடல்ஸ் போட்டோவே தான் பாத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஹைப்பர் கனெக்ட் 6Gல இன்னும் லூப் ஹோல்ஸ் இருக்கு. டெஸ்ட் பண்ணாம லான்ச் பண்ணா கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. இங்க வேலை பார்க்க வந்தீங்களா இல்ல வாய் பேச வந்தீங்களா? சார், நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன். ஹைப்பர் கனெக்ட் 6G இன்னும் அன்ஸ்டேபிளா தான் இருக்கு. டெஸ்டிங்லாம் விடுங்க மேடம். நான் சொல்லிட்டேன்ல, அவ்வளவுதான். டெஸ்டிங்லாம் விடுங்க மேடம். நான் சொல்லிட்டேன்ல, அவ்வளவுதான். சுந்தரேசா, இதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியுதா? சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஊரே நம்மள பார்த்து தான் சிரிக்கும். டேய் ஷியாம், பயம் எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்குடா. நான் சுந்தரேசன்டா. என் கூட ஆண்டவனே இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். அதனால கிராஷ் ஆகாது. சார், லாஜிக்கா பார்த்தா இப்போ லான்ச் பண்றது தற்கொலைக்கு சமம். அஜய், தயவு செஞ்சு உன் லாஜிக் எல்லாம் பாக்கெட்ல வச்சுக்கோ. உன் லாஜிக்கை விட்டுட்டு நான் சொல்றத கேளு, என்ன நம்பு. நான் தான் இருக்கேன்ல, ஒன்னும் ஆகாது. லான்ச் பண்ணுங்க, அதுவும் இப்பவே. ஆண்டவா, இவனால எல்லாமே நாசமாக போகுது. கடவுளே காப்பாத்து. சிஸ்டம் எக்ஸிக்யூட்டிங் லான்ச் சீக்வன்ஸ். இட்ஸ் லைவ். அதுவும் கிராஷ் ஆகாம. இம்பாசிபிள். ஆனா நடந்துருச்சு. அடேங்கப்பா, நிஜமாவே லான்ச் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னல, எதுவும் ஆகாதுன்னு. ஏன்னா இந்த சுந்தரேசன் கூட அந்த ஆண்டவனே இருக்கான். இது வரைக்கும் யாருமே பண்ண முடியாத
ஹைப்பர் கனெக்ட் 60 ப்ராஜெக்ட நான் லான்ச் பண்ணிட்டேன். ஐயோ, ஸ்கிரீன்ல என்ன இது? எரர் கோட் 502 காமிக்குது. நினைச்சேன் கண்டிப்பா ஏதாவது சொதப்போன்னு. சார், இது போன தடவை நம்மளோட சிஸ்டமை கிராஷ் பண்ண அதே பக் தான் சார். ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீங்க யாரோ தான் தப்பு பண்ணிருக்கீங்க, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது இந்த பக்கை பிக்ஸ் பண்ணுங்க, அதுவும் சீக்கிரமா. சிஸ்டம் இப்பவே ரன் ஆகணும். சார், இந்த பக்கை அவ்வளவு சீக்கிரமாலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. குறைஞ்சது 1 மாசமாவது ஆகும். ஆமா சார், வெறும் பக் மட்டும் இல்ல, இன்னும் லூப் ஹோல்ஸ் இருக்கு. இப்ப லான்ச் பண்றது சேஃப் இல்ல. சுந்தரேசா, பிரேக் இல்லாத வண்டிய ரோட்ல விட்டா என்ன ஆகும்? கீழே தான் போகும். அதான் நடக்குதுங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் வாய மூடுங்க. 3 நாள், வெறும் 3 நாள் தான் டைம் தருவேன். 3 நாள்ல பக் பிக்ஸ் ஆகல, உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். புரிஞ்சுதா? ஆனா சார், 3 நாள்ல 3 நாள் இல்லைன்னா உங்க வாழ்க்கையவே அழிச்சிருவேன். ஆண்டவன் மேல சத்தியமா உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன். யாருடைய வாழ்க்கையை அழிக்க போறதா பிளான் பண்ணிட்டு இருக்க? நீ யார அழிக்க போறதா சொன்ன? சொல்லு சொல்லு, யார அழிக்க போறதா பேசிட்டு இருந்த? அது மேடம், காம்படிட்டரோட வாழ்க்கையை அழிக்க போறேன்னு பேசிட்டு இருந்தேன் மேடம். நம்ம ஹைப்பர் கனெக்ட் 60 ப்ராஜெக்ட் லான்ச் ரெடி தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? கவலைப்படாதீங்க மேடம், எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ராத்திரி பகலா உழைச்சிட்டு இருக்கோம் மேடம். டீம் வேலை பார்க்குது. பக் பிக்ஸ் ஆயிடும் மேடம். 3 நாள்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அன்னைக்கு ஏதாச்சும் பக்கோட கிளிச் வந்தா ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, அப்பாவோட ரெputation நாசமா போயிடும். உனக்கு புரியுதுல்ல நான் சொல்றது? எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடக்கும் நம்பிக்கை வைங்க மேடம். ஹைப்பர் கனெக்ட் 60 ப்ராஜெக்ட் உலகத்தையே அதிர வைக்க போகுது. யார் லான்ச் பண்றா? டிஜி கிங். அந்த ஆண்டவனே என் பக்கம் தான் மேடம். நான் எவ்வளவு பெரிய முட்டாள். உலகத்தோட டெக் எக்ஸ்பர்ட் மேலேயே சந்தேகப்படுறேன். எங்க தாத்தா அப்பாவுக்கு கத்து கொடுத்தாரு, எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்தாரு. ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தி குட் ஒர்க். அதுக்காக உனக்கு ஒரு ஸ்பெஷல் gift கொண்டு வந்திருக்க. தேங்க்யூ. லேக்கா எவ்வளவு பெரிய பணக்காரி, கண்டிப்பா பெரிய கிஃப்டா தான் இருக்கும். உள்ள ரோலெக்ஸ் வச்சா கார் சாவியா இல்ல பங்களா சாவியான்னு தெரியலையே. நீங்க கிஃப்ட்னு சொன்னீங்க, அது இதானா? உனக்கு கேமிங் கன்சோல் தானே பிடிக்கும், அதுக்காக தான் உனக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இந்த கேமிங் கன்சோல்லாம் அவ்வளவா பிடிக்காது. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பா கம்பெனில ஜாயின் பண்ண இந்தியா வரேன். என் கம்பெனியை க்ரோ பண்ண நீ